ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை நிக்கிலா விமல் அவங்கள பற்றின ஒரு நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நடிகை நிக்கிலா விமலுக்கு 32 வயசு ஆகுது. மலையாளத்தைச் சேர்ந்த நடிகை. தமிழில் நிறைய படம் நடிச்சிருக்காங்க. அதே சமயம் மலையாளத்திலும் ஈக்குவலண்டான படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க நடிப்புக்கு பெயர் போன நடிகை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க தேர்ந்தெடுத்து சூஸ் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல படங்கள். ஹிட் ஆகுதோ இல்லையோ, பட் ஒரு டீசெண்டான கலெக்ஷன் வாங்குற அட்லீஸ்ட் ஒரு நல்ல கதை இருக்கக்கூடிய படங்கள் வந்து நடிக்கிறாங்க அப்படின்ற பெயர் நிக்கிலா விமலுக்கு எப்பவுமே உண்டு. ஸோ வெறும் 32 வயசு தான் ஆகுது. கொஞ்சம் ஒரு 36, 4 வயசு, 5 வயசு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வகையில் தான் அவங்களோட முகத்தோற்றம் அப்படின்றது இருக்குது. சமீப காலமாக கவர்ச்சிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த ஷூட்ஸ் எல்லாம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய, எப்பவுமே ஹோம்லி லுக்கில் இருக்கக்கூடிய நிக்கிலாவை இந்த மாதிரியான ஒரு ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்டில் பார்த்த உடனே மக்கள் பதறிட்டாங்க. ஏன்னா இவங்கள இந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி, முன்னழகு எடுப்பாக நிற்கக்கூடிய காட்டக்கூடிய ஜூம் கவர்ச்சி, அதுவும் மட்டும் இல்லாமல் அக்கல் கவர்ச்சி அப்படின்னு சொல்லி நிக்கிலாவுடைய கவர்ச்சி ஆட்டம் வேற மாதிரி இருக்குது. பெருசாக எதுவுமே அந்த அளவுக்கு காட்டல அப்படின்னாலுமே, எப்பவுமே ஹோம்லியான லுக்கில் பார்த்து பழகின நடிகை நிக்கிலாவை இந்த மாதிரியான ஒரு ஸ்லீவ்லெஸ்ல, அதுவும் வந்து அக்கல் ரொம்ப க்ளோஸ்அப்பில் காட்டக்கூடிய இந்த கவர்ச்சி அப்படின்றது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய அக்கல் கவர்ச்சி எல்லாமே வந்து காட்டுங்க. அவங்களுடைய கவர்ச்சியை வந்து இன்னும் அதிகமாக அவங்களுடைய அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போகும்போது தொப்புல்லாம் காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ தான் வந்து டிரான்ஸ்பரண்ட்டான தொப்புளுக்கு வந்து இறங்கி வந்திருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் ஓப்பனான வைடு தொப்புளை வந்து காட்டுவாங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கருப்பு புடவையில் தன்னுடைய க்யூட்டான தொப்புளை வந்து காட்டியிருக்கிறாங்க. இன்னும் போக போக அடுத்தடுத்த தொப்புள் வியூ நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தமிழ்ல இவங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கொடுத்த படம் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. அதில் முக்கியமான ஒரு படம் போர்த்தொழில். ஸோ இதுக்கப்புறம் இப்போது சமீபத்தில் ரிலீஸ் ஆன வாழை அப்படின்ற படத்துலையும் அவங்களோட இடையழகை வந்து காட்டுற மாதிரி ஜூம் பண்ணுற விதத்தில் அவங்களுடைய கவர்ச்சி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய படத்தில் நல்ல விதமான ஒரு ரோல்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம் சாங் பண்ணால் இன்னும் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றது எல்லாருடைய கருத்து. ஸோ பெரும்பாலும் வந்து ஒரு கவர்ச்சி நடிகையை சுற்றி ஒரு கான்ட்ரவர்சி இருக்கிறத விட, ஒரு ஹோம்லி நடிகையை சுற்றி கான்ட்ரவர்சி எப்பவுமே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வகையில் தான் இந்த நடிகை மேலே இப்போ நீங்கள் பார்த்து இந்த சீனில் கூட சூப்பரான ஒரு ஹோம்லி கவர்ச்சி பார்த்தீங்களா? இந்த மாதிரி நிக்கிலா விமல் வாண்டடாக அவங்களுடைய திரை பயணத்தை வந்து தொடரணும் அப்படின்றதுக்காக சில வேலைகள் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அந்த கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஸ்பீச் இவங்க மேலே இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து ஆண் நண்பர்கள் வந்து தமிழ் சினிமா பக்கம், தெலுங்கு சினிமா பக்கம் கொஞ்சம் இருக்கிறாங்க. அங்கே கூட வந்து நைட் பார்ட்டிஸ் போகிற விதம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு அந்த கான்ட்ரவர்ஷியல் நைட் பார்ட்டிஸில் அதிகமாக ஸ்பாட் பண்ணக்கூடிய ஒரு நடிகையாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இதுலையும் இருக்குது. பகலில் வந்து குத்து விளக்காகவும், இரவில் வந்து குத்துற விளக்காகவும் இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கொஷினும் இருக்குது. ஸோ ஃபேஸ் கம்பைலேஷன், ஃபேஸ் கார்டெலாம் வந்து நிக்கிலா விமலுக்கு தனியாகவே போடலாம் போல், அந்த மாதிரியான ஒரு ராவான ஒரு முகமைப்பு. ஸோ நடிகை நிக்கிலா விமலுடைய கவர்ச்சியை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் ஃபேண்டசி ஸ்டோரிஸ்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.